ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் கல்வி வளர்ச்சி பார்க்கலாம். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. யுனெஸ்கோ தட்சசீலம் நகரத்தை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்த ஆண்டு 1980. இது ஹிஸ்ட்ரி தான். ஒன் லைன், அதாவது லைன் பை லைனாக தான் இருக்கும். வினாவிடை அடிப்படையில் ஹிஸ்ட்ரியில் முக்கியமான டாபிக் தான் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி. இது 6th to 12th புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான குறிப்புகள் தான் வினாவிடை அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் கல்வி வளர்ச்சி இந்த டாபிக் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யுனெஸ்கோ தட்சசீலம் நகரத்தை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்த ஆண்டு 1980. நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாநிலம் பீகார் ராஜகிருதம். நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாநிலம் பீகார் ராஜகிருதத்தில் அமைஞ்சிருக்கு. தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். அடுத்து, டெல்லியில் மதராசா நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். டெல்லியில் மதராசா நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். அடுத்து, இடைக்கால இந்தியாவில் மக்தப் என்பது தொடக்க கல்வியை குறிக்கும். இடைக்கால இந்தியாவில் மக்தப் என்பது தொடக்க கல்வியை குறிக்கும். அடுத்து, இடைக்கால இந்தியாவில் மதராசா என்பது இடைநிலை பள்ளியை குறிக்கும். இடைக்கால இந்தியாவில் மக்தப் என்பது தொடக்க கல்வியை குறிக்குது. அதே இடைக்கால இந்தியாவில் மதராசா என்பது இடைநிலை பள்ளிகளை குறிக்கிறது. இந்த இடைநிலை பள்ளிகளை டெல்லியில் மதராசா அப்படிங்கிற இடைநிலை பள்ளிகளை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். அடுத்தது, இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள் தான். இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள். அடுத்து, 1575 முதல் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் கோவா. 1575 முதல் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் கோவா. கிறிஸ்துவம், தர்க்கம், இலக்கணம் மற்றும் இசை சம்பந்தப்பட்ட கல்லூரி தொடங்கப்பட்டது 1575. அதுதான் முதல்ல தொடங்கப்பட்ட இடம். எங்கன்னா கோவாவில் தொடங்கப்பட்டிருக்கு. இவாஞ்சலிஸ்ட் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜான் கிர்லாண்டர். கிர்லாண்டர் தான் இவாஞ்சலிஸ்ட் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர். இயேசு சங்கத்தின் உறுப்பினராக பிரான்சிஸ் சேவியர் கொச்சியில் பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். அடுத்து, ஜெர்மன் பிசப்புகளான சீகன் பால்கு மற்றும் புளூச்சோ ஆகியோர் திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரிகளை தொடங்கினாங்க. ஜெர்மன் பிசப்புகளான சீகன் பால்கு மற்றும் புளூச்சோ ஆகியோர் திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரிகளை தொடங்கினாங்க. அடுத்து, மிஷனரி கல்லூரியை கல்கத்தாவில் தொடங்கியவர் டாக்டர் மில்டன். பின்னர் பிஷப் என அழைக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு மிஷனரின்னு சொன்னது, பின்னர் பிஷப் என அழைக்கப்பட்டது. மிஷனரி கல்லூரியை கல்கத்தாவில் தொடங்கியவர் டாக்டர் மில்டன் தான். அடுத்தது, 1812 தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் டாக்டர் சிஎஸ் ஜான். 1812 தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் டாக்டர் சிஎஸ் ஜான். அடுத்து, கிழக்கிந்திய நிறுவனம் இந்திய கல்வியை மேம்படுத்த ஆண்டுதோறும் 1,00,000 வழங்க ஏற்பாடு செய்தது பட்டய சட்டம் 1813 சட்டத்தின்படி தான். கிழக்கிந்திய நிறுவனம் இந்திய கல்வியை மேம்படுத்த ஆண்டுதோறும் 1,00,000 வழங்க ஏற்பாடு செய்தது. எந்த பட்டய சட்டம் மூலமானா 1813. அடுத்து, மாகாணங்களில் சுயாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம்
இந்திய அரசு சட்டம் 1935. மாகாணங்களில் சுயாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்து 1937 அடிப்படை கல்வி திட்டமான வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் காந்தியடிகள். அதாவது 1937 அடிப்படை கல்வி திட்டமான வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் காந்தியடிகள். அடுத்து 2ஆம் உலகப் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்காக தயாரிக்கப்பட்டது சார்ஜன்ட் அறிக்கை. 2ஆம் உலகப் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்காக தயாரிக்கப்பட்டது எதுனா சார்ஜன்ட் அறிக்கை தான். அடுத்து 1948 பல்கலைக்கழக கல்வி அறிக்கை தயாரிக்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு அமைக்கப்பட்டது. 1948 பல்கலைக்கழக கல்வி அறிக்கை தயாரிக்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு தான் அப்போது அமைக்கப்பட்டுச்சு. அடுத்து 1952 முதல் 1953 ஆண்டில் அமைக்கப்பட்டது இடைநிலை கல்விக்குழு. இந்தியாவில் ஆங்கிலேய கல்வியின் மகா சாசனம் என்றழைக்கப்படுவது உட்ஸ் கல்வி அறிக்கை தான். இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது உட்ஸ் கல்வி அறிக்கை. அடுத்து 1882 ஹண்டர் கல்விக்குழு தொடங்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. அதாவது தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளிச்சிச்சு. 1882 ஹண்டர் கல்விக்குழு தான் தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. அடுத்து 1964 இந்திய அரசின் 10th +2+3 கல்வி அமைப்பை பரிந்துரை செய்தது டிஎஸ் கோத்தாரி குழு தான். அதாவது 1964 இந்திய அரசில் 10th +2+3 கல்வி அமைப்பை பரிந்துரை செய்த குழு டிஎஸ் கோத்தாரி குழு. அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1929. அடுத்து மாநில பட்டியலிலிருந்து கல்வித்துறை பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1976 தான் மாநில பட்டியலில் இருந்த கல்வித்துறை பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது 1976. சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் 1976 மாநில பட்டியலிருந்து கல்வித்துறை பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA தொடங்கப்பட்ட ஆண்டு 2000-2001. அடுத்து இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTE 2009. அடுத்து 8000 புகழ்பெற்ற வேத கல்லூரியை நிறுவியவர் ராஜராஜன். அடுத்து வீரராஜேந்திர சோழரின் மருத்துவ பள்ளியை பற்றி குறிப்பிடுவது திருவாடுதுறை கல்வெட்டு. அடுத்து பாண்டியர் காலத்தில் கல்வி நிலையங்கள் கடிகை, சாலை, வித்யாசாதனம் என்று அழைக்கப்பட்டது. பாண்டியர் காலத்தில் கல்வி நிலையங்கள் எப்படி அழைக்கப்பட்டது? கடிகை, சாலை, வித்யாசாதனம். அடுத்து நாயக்கர்களின் ஆட்சியில் திண்ணை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டது. திண்ணை பள்ளிக்கூடம் யார் ஆட்சியில் நிறுவப்பட்டது? நாயக்கர்களின் ஆட்சியில் தான் திண்ணை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டது. அடுத்து 1975 காந்திய கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 1956 பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1956 பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து 1986 தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. 1992 தான் அது திருத்தி அமைக்கப்பட்டது. 1986 தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. 1986 அது திருத்தி அமைக்கப்பட்டது 1992. அடுத்து இந்தியாவின் தொழிலகங்களின் வளர்ச்சி. இந்தியாவின் மிக பழமையான தொழில் நெசவு தொழில். அடுத்து ஷாஜகான் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணி
பெர்னியர். அடுத்து மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெண்கலத்திற்கு பெயர் பெற்றது சௌராட்சிரா. சௌராட்சிரா தான் மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெண்கலத்திற்கு பெயர் பெற்றது. அடுத்தது தகர தொழிற்சாலைக்கு புகழ் பெற்றது வங்காளம். அடுத்து 1929ஆம் ஆண்டில் உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டது. அடுத்து மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ் பெற்றது டாக்கா. அடுத்து ரயில்வே மற்றும் சாலைகளை அறிமுகப்படுத்தியவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள். ரயில்வே மற்றும் சாலைகளை அறிமுகப்படுத்தியவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள். அடுத்து அஸ்ஸாம் தேயிலை காப்பி தோட்ட நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1839. அஸ்ஸாம் தேயிலை காப்பி தோட்ட நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1839. அடுத்து பம்பாயில் பருத்தி நூற்பாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1854. அடுத்து கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் பெற்ற இடம் கான்பூர். அடுத்து 1874ஆம் ஆண்டு நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம் குல்டி. அடுத்து 1855இல் கல்கத்தா ஹூக்ளி பள்ளத்தாக்கில் ரிஷாவில் சணல் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. அடுத்து ஐரோப்பியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான பயண தூரத்தை குறைத்தது சூயஸ் கால்வாய். அடுத்து அரசு சாரா வணிக சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1885. அடுத்து இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்கியது முதல் 3-5 ஆண்டு திட்டம்தான். அதாவது இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்கியது முதல்ல 3-5 ஆண்டு திட்டம். முதல் 3-5 ஆண்டு திட்டம். அடுத்து முதற் தொழில் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு முதல்ல தொழில் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1948. மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். இராணுவ குடியிருப்புகள் முற்றிலும் புதிய நகர்ப்புற மையங்களாக இருந்தன. எடுத்துக்காட்டு கான்பூர், லாகூர். அடுத்து மதராஸ் 1639, பம்பாய் 1661 மற்றும் கல்கத்தா 1690 போன்ற நகரங்களை பிரிட்டிஷார் தான் உருவாக்கினாங்க. மதராஸ் 1639, பம்பாய் 1661 மற்றும் கல்கத்தா 1690. பிரிட்டிஷ்காரர்கள் தான் உருவாக்குனாங்க இந்த நகரங்களை. கூர்காக்களுடன் 1814 முதல் 16 வரை நடைபெற்ற போரின் போது சிம்லா நிறுவப்பட்டது. அடுத்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1687 அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது. அடுத்து மதராஸ் மாநகராட்சியின் ஒரு மேயருடன் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1688. அடுத்து உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. அடுத்து நகராட்சி உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் சர் ஜோசியா சைல்டு தான். அடுத்து இந்திய அரசு சட்டம் மாகாணங்களின் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1919. அடுத்து மாகாண சுயாட்சியை இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்திய ஆண்டு 1935. ஆங்கிலேயர்களுக்கு மதராசப்பட்டினத்தை மானியமாக வழங்கியவர் தமர்லா வெங்கடாபதி தான். அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு ஸ்ரீரங்கப்பட்டினத்தை மானியமாக வழங்கியவர் ஸ்ரீரங்கராயலு. அடுத்து 1969 மதராஸ் மாநிலம் என்பதை அண்ணாவால் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. ஜூலை 17, 1996 மதராஸ் என்ற பெயரை அதிகாரப்பூர்வமாக சென்னை என பெயரிடப்பட்டது ஜூலை 17, 1996. அடுத்து புனித ஜார்ஜ் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளை நகரம் என அழைக்கப்பட்டது. அடுத்து ரோமானிய பாணிகளில் அமைத்த டல்ஹௌசி சதுக்கம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. அடுத்து இந்தியாவில் இரும்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853.
அடுத்து பிரான்சிஸ் டே அவர்களின் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் பெரி திம்மப்பா. பிரான்சிஸ் டே அவர்களின் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் பெரி திம்மப்பா தான். அடுத்தது இந்திய பெண்களின் நிலை. பிரிட்டிஷ் காலங்களில், ஆங்கிலேயர் காலங்களில் இந்திய பெண்களின் நிலை. 1819 பெண் கல்வி மேம்படுத்த கல்கத்தாவில் பெண் சிறார் சங்கத்தை கிறிஸ்துவர்கள் அமைத்தனர் 1919. அப்புறம் 1949 கல்கத்தாவில் பெதுன் பள்ளியை நிறுவியவர் ஜேஇடி பெதுன். அடுத்தது சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை 1854 கொண்டு வரப்பட்டது. சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இது கல்வியின் மகா சாசனம்னு சொல்கிறாங்க. அடுத்து 1882 தொடக்க கல்வி, அதாவது தொடக்கப்பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் தொடங்க பரிந்துரைத்தது ஹண்டர் கல்விக்குழு தான். 1882னாவே ஹண்டர் கல்விக்குழு. கல்வியின் மகா சாசனம்னா சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை 1854. அடுத்து 1890 ஏராளமான பெண்கள் பள்ளியை பூனாவில் நிறுவியவர்கள் டி.கே. கார்வே. அடுத்து பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1870. அடுத்து திருமணத்திற்கு முன் மணமகன் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்ட முகலாய மன்னர் அக்பர். அடுத்து 1889 இந்து விதவைகளுக்கு பம்பாயில் சாரதா சதன் திறந்தவர் பண்டித ராமாபாய். கற்றல் இல்லம் திறந்தவர் பண்டித ராமாபாய். அடுத்து 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கியவர், அதாவது பேராசிரியர் டி.கே. கார்வே. அடுத்து 1930 தேவதாசி முறை மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். அடுத்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் 9, 1947. அடுத்து விவேகவர்த்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் கந்துக்கூரி வீரேசலிங்கம் தான். அடுத்து 1874 முதல் பெண்கள் பள்ளியை திறந்தவர் கந்துக்கூரி வீரேசிலிங்கம். அடுத்து பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கம் தொடங்கியவர்கள் எம்.ஜி. ரானடே. அடுத்து 1955 ஆண்டு இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர்கள் கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து சென்னையில் தியோசோபிக்கல் சங்கம் தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். சென்னையில் தியோசோபிக்கல் சங்கம் தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் நினைவாக திருமண உதவி திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்து பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1992. அடுத்து இந்து விதவை மறுமண சட்டம் 1856. அடுத்து சிறுவர் சிறுமியருக்கான திருமண உதவி உயர்த்திய சாரதா சட்டம் 1930. குழந்தை திருமண தடைக்கு உள்நாட்டு திருமண சட்டம் 1872. அடுத்து 1930 மத்திய சட்டப்பேரவையில் சாரதா குழந்தை திருமண மசோதாவை கொண்டு வந்தவர் ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் தான். ஆண் திருமண வயது 18ஆகவும் பெண் திருமண வயது 14ஆகவும் கொண்டு வரப்பட்டது 1930. அடுத்தது சாரதா குழந்தை திருமண மசோதா குழந்தைகளுக்கு திருமண வயது 14 என நிர்ணயித்தது. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டத்தின் பெயர் மகிழா சமக்யா. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டத்தின் பெயர் மகிழா சமக்யா. அடுத்து செவ்வியல் உலகம், இதையும் பார்த்துடலாமா? அதுக்கு அடுத்து வேணால் இடைக்கால இந்தியாவின் அரசும் சமூகமும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். செவ்வியல் உலகம். பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்ற அரசு ஏதென்ஸ்.
அடுத்து வடிவியல் கணிதம் தொடர்பான அடிப்படை தோற்றங்களை முறைப்படுத்தியவர் யூக்ளிட். அடுத்து ஹிப்பார்க்கஸ் கருத்துப்படி கோள் நட்சத்திரம் எப்படி நகர்கிறது என்ற மாதிரியை உருவாக்கியவர் டாலமி. அடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் போன்டியஸ் பிலாத்து. அடுத்து ஐரோப்பியாவின் மிக நேர்த்தியான கட்டடம் புனித சோபியா ஆலயம். அடுத்து கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் ஹெலனியர்கள் கிரேக்கர்களின் மற்றொரு பெயர். அடுத்து கிரேக்கர்கள் பாரசீகர்களை தோற்கடித்த இடம் மாரத்தான். அடுத்து சாக்ரட்டிஸ் சீடர் பிளாட்டோவின் சீடர் அரிஸ்டாட்டல் அவருடைய சீடர் அலெக்சாண்டர். அதாவது சாக்ரட்டிஸுடைய சீடர் பிளாட்டோவுடைய சீடர் அரிஸ்டாட்டிலுடைய சீடர் அலெக்சாண்டர். முக்கோணவியலை கண்டுபிடித்தவர் ஹிப்பார்க்கஸ். அடுத்து ஓட்ஸ் நூலை இயற்றியவர் செனிகா. அடுத்து எனேட் நூலை இயற்றியவர் வெர்ஜில். அடுத்து ஹென் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் லியூ பங்க். அடுத்து ஜெராஸ்டியர்களின் புனித நூல் ஜென்ட் அவெஸ்தா. அடுத்து கன்பூசிய காலத்திற்கு முந்தைய தத்துவ ஞானிகளில் சிறந்தவர் லவாட்சே. போதனைகள் தாவேயிசம், அதாவது அவருடைய லவாட்சே தான் கன்ஃபியூசிய காலத்தில் முந்தைய தத்துவ ஞானிகளில் சிறந்தவர் லவாட்சே. அவருடைய போதனைகள் தாவேயிசம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பாரசீக பேரரசுகளுக்கு அரச மதமாக இருந்தது ஜெராஸ்ட்ரியனிசம் தோற்றுவித்தவர் பாரசீகர் ஜெராஸ்டர் தான். அடுத்தடுத்த வீடியோவில் இடைக்கால இந்தியாவின் அரசும் சமூகமும் ஹிஸ்ட்ரியில் 6th to 12th புக்கில் இருக்கிற முக்கியமான டாப்பிக்கெல்லாம் வினாவிடை அடிப்படையில் இனிமேல் நம்ம சேனலில் வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிஸ்ட்ரிக்கு. அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.